இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% off combo offer uniform saree collections எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் blast collectionsum blast நம்ம தி சென்னை சில்க்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். திமுகவின் தென்மண்டல தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தீவிரமான விசுவாசி, 7 முறை திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏவாக இருந்தவர், 2 முறை அமைச்சராக இருந்தவர் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. எங்க அப்படின்னா தூத்துக்குடி பகுதிக்கு உட்பட்ட ஆத்தூர் பேரூராட்சியில் தான் அவர் ஆய்வில் இருக்கும் பொழுது போலீசார் அவரை கைது பண்ணுறாங்க. என்ன காரணத்துக்காக கைது பண்ணுறாங்க அப்படின்னா 20ஆம் தேதி பிறந்தநாள் விழா. யாருடைய பிறந்தநாள் விழா அப்படின்னா திமுகவினுடைய தலைவராக இருந்து திமுகவினுடைய முதல்வராக இருந்த திரு கலைஞர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவின் பொழுது இவர் ஒரு உரை ஆற்றுகிறார். அந்த உரையில் தற்போதைய முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசிவிட்டார், ஒருமையில் பேசிவிட்டாருங்கிற புகாரை தாவேகாவினுடைய நகர செயலாளர் செல்வம்ங்கிறவர் கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் போலீசார் இவர் மீது ஆல்ரெடி வழக்கு பதிவு பண்ணி கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றதாக சொல்லப்பட்ட பொழுது இவர் அது முன்கூட்டியே உணர்ந்து ஹைகோர்ட்டில் ஒரு முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுறாரு. அந்த முன்ஜாமீன் இன்னைக்கு காலையில் தான் நீதிமன்றம் அதை விசாரித்து இது 7 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கீங்க, இப்படி ஒரு அவதூறாக நீங்கள் பேசலாமா, இது ரொம்ப தவறான முன்னுதாரணம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி இந்த முன்ஜாமீனை ரத்து பண்ணுறாங்க. அந்த முன்ஜாமீன் ரத்தான அடுத்த சில மணி நிமிடங்களிலேயே அவர் கைது நடக்குது. அதுவும் எப்படி நடக்குதுன்னா ஆய்வில் இருக்கிற ஒருத்தரை போலீஸார் கைது பண்ணுறாங்க. அங்கிருந்து எப்படி அழைத்து வரப்படுகிறார் அப்படிங்கிறதா அடுத்த செய்தியாக இருக்குது. அவரை கைது பண்ணி இப்போ வாங்க அண்ணாச்சி போகலாம் அப்படின்னு போலீஸ்காரங்க அழைச்சிட்டு வரும்பொழுது அவர் வழக்கம் போல் தன்னுடைய காரில் ஏறிட்டு தனது ஆதரவாளர்களை பின்னாடி சீட்டில் உட்காருங்க, பின்னாடி காரில் நீங்கள் வாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. ஆனால் போலீஸ்காரர் சிரித்தபடியே யாரோ ஒருத்தர்கிட்ட ஃபோன் பேசி, இல்லை அண்ணாச்சி இது மாதிரி டிஎஸ்பி வராரா அப்படிங்கிறாங்க. வரட்டும், வந்தால் அந்த காரில் வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அந்த உரையாடல் நீளுது. அதற்கு பிறகு தனது காரை விட்டு இறங்கி அவர் போலீஸாருடைய ஜீப்பில் அழைச்சி செல்லப்படுறாரு. போலீஸார் அவர் கையை பிடிச்சி அழைத்துட்டு போகிறதையும் பார்க்க முடியுது. இது அங்கேருந்து திமுகவினர் மத்தியில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது, பெரிய ஒரு பரபரப்பான சூழலை உருவாக்குது. இதையடுத்து அனிதா ராதாகிருஷ்ணனுடைய ஆதரவாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய திமுகவினரும் இணைந்து அங்கே போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, சாலை மறியலில் ஈடுபடுறாங்க. அப்புறம் அனிதா ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டதன் பேரில் அது கைவிடப்படுது. அப்புறம் காவல்துறையினுடைய வாகனத்திலே இவர் அழைத்து செல்லப்படுகிறார். இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதும் இன்றைக்கி பெரிய அளவில் பேசுபடும் பொருளாக இருக்குது. இப்போ இவர் இன்றைக்கி ஏன் கைது செய்யப்படுகிறார், இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாச்சு, இன்றைக்கி கைது பண்ணால் அடுத்த 2 நாள் நீதிமன்ற விடுமுறை, இப்படி இருந்தாலும் வராது அப்படிங்கிறதையும் தாண்டி முன்ஜாமீன் கேட்கறதுக்கே இப்போ தான் முன்ஜாமீன் ரத்தானதுனால இப்படி இருந்தாலும் ஒரு 2 வாரம் ஆகும், இந்த சட்ட காலம் எடுத்துக்கும், இப்போ மறுபடியும் முன்ஜாமீன் கேட்கறதுக்கு ஒரு 2 வாரங்கள் ஆகலாங்கிற விஷயமும் சட்ட ரீதியாக சொல்லப்படுது. இது தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான சூழலை இப்போ ஏற்படுத்தியிருக்கு. இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் யார் அப்படின்னா அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர். அப்புறம் 2009 காலகட்டத்தில் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார். ஜெயலலிதா அவரை இடைநீக்கம் செய்கிறார். அதற்கு காரணம் திமுகவோட நெருக்கமாக இருக்கிறாரு. அப்புறம் சில கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறாருங்கிற அடிப்படையில் ஜெயலலிதா அவரை நீக்கம் பண்ணுறாங்க. அதை அடுத்து அவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு உடனடியாக திமுக தலைவர் கலைஞர் முன்னணியில் இங்கே இணைந்து கொள்கிறார் திமுகவில். ஆனாலும் திமுக அவருக்கு அவ்வளோ எளிதான ஒரு பயணமாக தொடக்க காலத்தில் இல்லை. அப்போ அவர் அழகிரியினுடைய ஆதரவாளராக அறியப்பட்டார். அப்போ தென்மண்டல அமைப்பு செயலாளராக அழகிரி இருந்தார். அப்போ அழகிரிக்கு ஆதரவாக பல இடங்களில் பல வேலைகள் பார்த்துட்டு இருந்தார். ஆனாலும் கட்சிக்குள்ளே அந்த மாவட்டத்துக்குள்ளே தன்னை ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவாக்குறதுக்கான போராட்டத்தில் இருந்தார். அந்த காலகட்டம்ங்கிறது ரொம்ப ஒரு கடினமான காலகட்டமாக அவரது அரசியல் வரலாறு இருந்தது. ஆனாலும் அவர் தனிப்பட்ட செல்வாக்கு காரணமாக அந்த தொகுதியில் திருச்செந்தூரில் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணாலும் மறுபடியும் வெற்றி பெறத்துக்கும் அது வழிவகுத்தது. அதற்கு பிறகும் எப்படி அதிமுகவில் இடைநீக்கம் செய்யப்பட்டாரோ அதே மாதிரி திமுகவிலையும் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. 2015 காலகட்டத்தில் அவர் ஜெயலலிதா ஒரு வழக்கில் கைதாகிட்டு வெளியே வர்றப்ப என்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன், அவங்க வந்தாங்கன்னா அவங்க அதில் போட்டியிடலாம்ங்கிற மாதிரியான கருத்துக்களை சொன்னதுனால திமுக தலைமையும் அதிருப்தியாகி அவரை இடைநீக்கம் செய்தது. அதற்கு அவர் பதிலாக எதிர்வினையும் ஆற்றியிருந்தார். இந்த மாதிரி நேரத்தில் தான் மீண்டும் திமுகவில் ஒரு பவர்ஃபுல் சென்டராக மாறுறாரு. தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த மாதிரியான முக்கியமான தெற்கு தமிழகத்தில் முக்கியமான ஒரு ஆளுமையாக, முக்கியமான ஒரு முகமாக வளர்ந்து வர்றாரு. அப்புறம் திமுகவுக்கு பல விஷயங்களில் உதவுறார். யார் எங்கெங்கே போட்டியிடலாம், அவங்களுக்கான செலவு தொகையை அவரே ஏற்றுக்கிறது. இது மாதிரி திமுகவினுடைய முக்கிய ஒரு தளபதியாக மாறுகிறார்.
அதற்கு பிறகு இப்போ சமீபத்தில் இந்த தேர்தலில் வந்து அவர் வெற்றி பெற்றிருந்தாலும் மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றிருந்தார். இதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா இத்தனை ஆண்டு காலம் இந்த மக்களுக்கு நல்லது கெட்டதுன்னா நம்ம பார்த்துருக்கோம், எல்லா வீட்லேயும் போயிருக்கோம், ஆனால் நம்மளை கூட அவங்க பெரிய அளவில் நம்பலையே அப்படின்னு ஒரு அதிருப்தியினால தான் முதல்வர் விஜயை கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் இருக்குது. ரெண்டாவது, தாவேகாவில் இணைந்து தீவிரமாக செயல்பட்டு வந்த ஆக்னல் அஜிதா அவங்க வந்து மிக கடினமான போராட்டத்தெல்லாம் கடந்த காலங்களில் ஈடுபட்டாங்க. தாவேகா தனக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கணும், சரியாக என்ன மதிக்கிறதில்லைன்னு சொல்லி தற்கொலை முயற்சி வரையும் எடுத்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய விஜயனுடைய காரெல்லாம் அப்போவே வந்து மறித்து அவர் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனாலும் முதல்வர் காரை விட்டு இறங்கலை, என்ன சமாதானப்படுத்தலைங்கிற பல கோபம் அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் அவங்க அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் தான் திமுகவில் இணைந்து இப்போ செயல்பட்டு வராங்க. இதுவுமே ஒரு விஷயமா இருக்குது. அதற்கடுத்து அனிதா ராதாகிருஷ்ணன் தீவிரமாக விஜய் எதிர்ப்பு அரசியல் பண்ணாலும் சீமானுக்கு சீர்கொண்டு போனதும் இன்னொரு வகையில் ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதற்கப்புறம் தான் சீமான் வந்து தூத்துக்குடி தொகுதி அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரத்தில் போட்டியிட போகிறார், பொது வேட்பாளராக அறிவிக்கப்பட இருக்கிறாருங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டுச்சு. இந்த அம்பாசமுத்திரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாரை வேணாலும் நிப்பாட்டுங்க தலைவரே, நீங்கள் கூட நில்லுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன், என்னுடைய கடமை அது அப்படின்னு இவர் ரொம்ப உத்வேகம் அளித்தார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் திமுக சார்பில் சொல்லப்படுது. அதனாலையும் இவர் குறிவைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா சமீப நாட்களாக முதல்வர் விஜய்க்கு எதிராகவோ தாவேகா அரசுக்கு எதிராகவோ யாரெல்லாம் கடுமையாக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களோ எல்லோரும் கைது செய்யப்பட்டுட்டு வர்றதை பார்க்க முடியுது. அதில் முதல் விஷயமாக எஸ் சிவசங்கர் அவர் வந்து இப்போ வந்து ஆஜராகி விளக்கம் கொடுத்தாரு, வேலைவாய்ப்பு வாங்கி தரதால் சொல்லி ஊழல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு புகாரின் அடிப்படையில் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டார். ஏவா வேலு தொடர்ச்சியாக இப்போ இன்னமும் இன்றைக்கி அவர் ஆஜராகலை, உடல்நிலை சரியில்லை அப்படின்னு பல விஷயங்கள் தொடர்ந்து பேசப்படுது. செந்தில் பாலாஜி அவரது சகோதரர் அவர்களும் ஒரு குதிரைபேரம் நடத்தினாங்கிற கீழே அவங்களும் இந்த வழக்கில் பதிவு செய்யப்பட்டு அவங்களும் இப்போ தேடப்பட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி KN நேரு மீதும் வழக்கு இருக்குது. இப்படி பல முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் குறிவைக்கப்படுறாங்க. அதற்கு பின்னாடி அவங்க தாவேகா மீது வைக்கக்கூடிய விமர்சனமும் திமுகவுக்கு வலு சேர்க்கும் முக்கியமான முகங்களாகவும் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு ஏரியாவில் முக்கியத்துவம் வாய்ந்த நபர்களாக இருக்காங்க. அவங்கள குறிவைத்து நம்ம ஏதாவது அவங்களுடைய கடந்த கால வரலாறுகளை கிண்டும் பொழுது இப்போது தாவேகா எதிர்த்து பேசுகிறதுக்கு சிலர் அஞ்சக்கூடும். அதனால் தாவேகா இந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்குது அப்படின்னு ஒரு புறம் சொன்னாலும் இன்னொரு புறம் இது வந்து ஒரு டைவர்ட்டிங் பாலிடிக்ஸாகவே இருக்குது அப்படிங்கிற விமர்சனமும் தொடர்ந்து இருந்தபடியே இருக்குது. அதில் என்ன டைவர்ட்டிங் பாலிடிக்ஸ் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஆளுநர் மதுரைக்கு போகும்பொழுது அங்கே ஒரு ஆய்வு செய்கிறாரு, கலெக்டரை பார்த்து பேசுகிறாரு, எஸ்பியை பார்த்து பேசுகிறாரு, வைகை அணையை சுத்தம் பண்ணணும், இல்லைன்னா ஆளுநர் மாளிகையே அதை செய்யும், இப்போ மக்கள் மாளிகைன்னு இருக்கு இல்லையா, லோக் பவன், அதுவே அதை செய்யும் அப்படிங்கிற மாதிரி பேசுனதெல்லாம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தினது. இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பதிவாகும் நேரம் வரைக்கும் தாவேகா தலைவர் தமிழக முதல்வர் விஜய் வந்து இந்த ஆளுநரனுடைய நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து எதுவும் பதிவு போடலை அல்லது செய்தியாளரை சந்திக்கலை. அதற்கு பதிலாக அமைச்சர் நிர்மல்குமார் இதை கண்டித்து பேசுகிறாரு. இருந்தாலும் இன்னும் ஒரு கடுமையான கண்டனங்களை தாவேகா அரசிட்டேருந்து எதிர்பார்க்கிறப்ப ஒரு மென்மையான போக்கிலே அணுகிறாங்க இன்னமும் அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது. ஏன்னா நேரடியாக மாநில உரிமையில் ஆளுநர் தலையிடுறதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்னு நேற்று திமுக அறிக்கையை வெளியிட்டாங்க. இதற்கடுத்து இப்போ மயிலாடுதுறையில் இரட்டை ஆணவ கொலை நடந்துச்சு, அது குறித்த விஷயங்களும் பேசப்படுது. அதில் ஏன் வந்து அரசு போய் பார்க்கல, எதுவும் கவனம் செலுத்தலை அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. அப்புறம் இன்னும் அடுத்த கட்டம் போகணுன்னா, அமைச்சர் ஒருத்தர் ஒரு புகாரில் சிக்கியிருக்காரு, போதை புகாரில் சிக்கி அது குறித்த வழக்கு விசாரணை என்ன ஆச்சு, ஏன் அது வந்து பேசப்பட பொருளாக இல்லைன்னா இந்த மாதிரி டைவர்ட்டிங்கை அடுத்தடுத்து பண்ணுறதுங்கிற விஷயமும் பார்க்கப்படுது. அதையடுத்தும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குறாரு. அந்த பெண்ணே இது குறித்து வாய் திறந்து பேசிய பொழுது அந்த பெண்ணை தான் கட்சியை விட்டு நீக்கிறாங்க. சம்மந்தப்பட்ட இருவரை நீக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு எம்எல்ஏ பேரை சொல்கிறாங்க. அந்த எம்எல்ஏ மீது என்ன நடவடிக்கை, அது குறித்தும் எந்த பேச்சும் இல்லை. அப்போ இது எல்லாமே டைவர்ட்டிங் பாலிடிக்ஸாகவே பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா மக்களுக்கு தேவையானது இப்போ கூட நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் நிறைய இடங்களில் பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்குது, குழந்தைக்கு எதிரான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற விஷயமும் பேசப்படுது. இன்னும் சொல்ல போனால் அம்மோனியாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 18 தாண்டிட்டு இருக்கு. அன்னைக்கு கேக் வெட்ட மாட்டேன்னு சொன்னார் முதல்வர், மறுபடியும் இந்த கேக் வெட்டினதாகலாம் செய்திகள் உலா வந்துச்சு அப்படிங்கிற பல விஷயமுமே இதனால் டைவர்ட் ஆகப்படுகிறது. அதை மேற்கோள் காட்டி தான் இப்போது தாவேகாவுக்கு எதிரான விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்பட்டு வருது, திமுகவினராலும் முன்வைக்கப்படுது. இப்போ இந்த விஷயத்தை திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும்
இப்போ எழுந்திருக்கு. அடுத்து இந்த அரசுல இருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் ஊழல் பண்றாரு, மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் ஒரு பணியிட மாறுதலுக்கு ஊழல் நடக்குது, அமைச்சர் ராஜுவினுடைய மாமனார் அதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு கூட்டணி அரசாங்கத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய விசிகா இந்த ஊழலை வெளிப்படுத்துது. அது என்ன நிலையில் இருக்குங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அடுத்து கன்னியாகுமரியில் அணுக்கனிம சுரங்கம் அது தொடர்பாக நடந்த விஷயங்களும் பேசுபடும் பொருளாக தான் இருக்குது. அதை காங்கிரஸை எதிர்க்கிறது, அதுவும் பார்க்குறோம். அடுத்து விபிஜி ராம்ஜி அப்படின்னு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை தமிழக அரசு அமல்படுத்தினது, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அது இன்னைக்கு என்னவாக இருக்குது அப்படிங்கிற விஷயமும் பெரிய அளவில் பேசப்படுது. இப்படி பல விஷயங்களும் பேசப்பட்டாலும் சமீபத்தில் நடந்த விஜயபாஸ்கர்களுடைய இணைவும் முக்கிய பொருளாக பேசப்படுது. அவங்க பின்னாடி இவ்வளோ ஊழல் இருக்குது, இது எப்படி இணைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற பல விஷயங்களும் பேசப்படுது. இருந்தாலும் திமுகவை மட்டுமே குறி வச்சு எப்படி செயல்படுறாங்க? இப்போ பாஜகவில் இருக்கிறவங்க ஊழல் பண்ணது இல்லையா, அவங்க பேரில் ஊழல் புகார் இல்லையா? இப்போ ஏன் தாவேக அரசு இது வேணும்னே பண்ணுதா, அல்லது உண்மையிலேயே அவங்க மீது புகார் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீதிமன்ற விசாரணைக்கு பிறகுதான் தெரிய வரும். இந்த விவகாரத்தில் திமுகவினர் என்ன இன்னொரு முக்கியமான கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, அன்னைக்கு முட்டாள் முதல்வர் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் ஆதவர்ஜுனா முன்னாள் முதல்வர் ஸ்டாலினை நோக்கி கேட்டாரே, அப்போவே நீங்கள் கைது பண்ணியிருக்கலாம் இல்லையா? அதுவும் முதல்வர் குறித்து ஒருமையில பேசின விஷயம் தானே. ஒரு முதல்வரை எப்படி முட்டாள் முதல்வர்னு ஒருத்தர் சொல்ல முடியும்? அவர் எப்படி பேசினார்? அவர் எதற்கு முன்னாள் அரசு அவர் கண்டுக்காமல் விட்டுச்சு? அப்போ இன்றைக்கி இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது திமுகவினர் இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி திமுகவில் சிலரும் பேசுகிறாங்க, சமூக வலைத்தளங்களில் சிலரும் பேசுகிறாங்க. அப்போ அதற்கு என்ன தண்டனை? அந்த பேச்சு சரியானதாங்கிற விஷயமும் இப்போது ஓடிட்டுருக்கு. இந்த அனிதா ராதாகிருஷ்ணனுடைய கைது, அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து நமது நிருபர் திரு மூர்த்தி அவர்கள்ட்ட இப்போ பேசலாம். அண்ணா வணக்கம். நீங்கள் இப்போ திருச்செந்தூர் அந்த பகுதியில் நிருபராக இருக்கீங்க. இப்போது முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதனுடைய பின்னணி என்ன தான் உண்மையிலே நடந்துச்சு? கடந்த 20ஆம் தேதி திருச்செந்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆத்தூர்ல திமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்புரை பேசினாரு. இப்போ அவர் பேசும்போது முதலமைச்சர் ஜோசப் விஜயையும் அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடுகளையும் அவருடைய நடத்தைகள் பற்றியும் விமர்சனம் செய்து அந்த பேசியிருந்தாரு. அது போக நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் மக்களுக்கு அறிமுகம் இல்லாத ஆட்கள்லாம் வெற்றி பெற்றாங்க. மக்களோடு மக்களாக வாழ்ந்த எங்களை போன்ற ஆட்கள் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல தான் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம். மக்களுக்கு எவ்வளவோ செய்தோம், ஆனால் மக்கள் அதை என்ன காரணத்தினாலோ தெரியல, இந்த மாதிரி ஓட்டு போட்டுட்டாங்க. ஒருவேளை ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணன் பேர் வைத்திருந்தால் கூட ஓட்டு போட்டுப்பாங்களான்னு தெரியல. குளத்தூர் தொகுதியில முதலமைச்சரை தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆவேசமா அந்த மீட்டிங்ல அவரு பேசியிருந்தாரு ஒரு 20 நிமிடம். அந்த மீட்டிங்கு பேசப்பட்ட கருத்துக்கள் சம்பந்தமா தாவேகாவுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நகர செயலாளர் கொடுத்த ஆத்தூர் பகுதி நகர செயலாளர் கொடுத்த புகாரின் பேரில் தான் இந்த வழக்கு ஆத்தூர் காவல் நிலையத்தில் பதிவு பண்ணப்பட்டது. அதை எதிர்த்து அவர் முன்ஜாமீன் போயிருந்தாரு. அந்த முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலைமையில இன்னைக்கு ஆத்தூர் பகுதியில பேரூராட்சி பகுதிகளில் ஒரு ஆய்வு பணிக்காக வந்திருந்த போது போலீசார் இப்ப கைது செஞ்சு தூத்துக்குடிக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க. பொதுவா அனிதா ராதாகிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியில 2001ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்து தொடர்ந்து 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். அதுல 2 முறை ஏடிஎம்கேலையும் 5 முறை திமுகவிலையும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். 2 அரசாங்கத்திலும் அவர் அமைச்சரா இருந்திருக்கிறாரு. இவருடைய செயல்பாடு என்பது இந்த தென் பகுதியில தென் தமிழ்நாட்டுல கொஞ்சம் வித்தியாசமானது. மற்ற அரசியல்வாதிகளை போல இல்லாம வித்தியாசமானது. அவர் தொண்டர்களுக்கு கட்சிக்காரங்களுக்கும் சரி தொண்டர்களுக்கும் சரி அல்ல வேறு கட்சியில் இருந்தவங்களுக்கும் சரி ஒரு எந்த ஒரு உதவியா என்றாலும் அள்ளி கொடுத்து செய்யக்கூடியவர். கணக்கு வழக்கு பார்க்காமல் அள்ளி கொடுத்து ஓடோடி சென்று உதவி செய்யக்கூடிய ஒரு பண்பாளராக இருக்கக்கூடியவர். கட்சி எந்த கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டப்ல இருக்கிறவர். இப்போ இந்த பொதுக்கூட்டத்துல கூட அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சட்டப்பேரவை தேர்தலில் நீங்க வெற்றி பெற்றிருக்கலாம் ஏதோ ஒரு மாயையில, அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும் அதுலலாம் நாங்க தூத்துக்குடி மாவட்டத்துல உங்களோட தாவேகா அவ்வளவு எளிதில் வெற்றி பெற்று விட முடியாது என்று ஒரு பகிரங்கமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு.
இதெல்லாம் வந்து ஆட்சியாளர்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல இப்போ 3 இடங்கள்ல வந்து திமுக வெற்றி பெற்றிருக்குது, 3 இடங்கள்ல வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெற்றிருக்குது. அதுல வந்து அந்த தூத்துக்குடியினுடைய தெற்கு மாவட்டமா இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து ஸ்ரீவைகுண்டமா இருக்கட்டும், ஓட்டப்படாரமா இருக்கட்டும், அங்க வந்து தமிழக வெற்றி கழகம் இருக்கிறாங்க. திருச்செந்தூர்ல வந்து திமுக வெற்றி பெற்றிருக்குது. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் இவருடைய அந்த வேகத்தை வந்து குறைப்பதற்காக ஒரு நடவடிக்கையாகவும், அதே நேரத்தில் இவரை வந்து ஒரு பயமுறுத்தும் ஒரு நடவடிக்கையாகவும் இந்த கைது நடவடிக்கை இருக்குது அப்படின்னு தான் பொதுவா தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஒரு இந்த பேச்சு, இப்போ இந்த கைது நடவடிக்கையை ஒட்டி ஒரு கருத்து வந்து பரவலா பேசப்படுது. இப்போ ஏற்கனவே அவர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்கு, அந்த வழக்கு போயிட்டு இருக்கு. அந்த வழக்கு வேகம் எடுக்கும், மத்திய அரசு கைது பண்ணுங்கிற பேச்சு நிலவிய நிலையில தமிழக அரசு கைது பண்ணியிருக்கு. இதை அவர் எதிர்பார்த்திருந்தாரா? இல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து இந்த வழக்கு கைது இதற்கெல்லாம் வந்து அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் பயப்படக்கூடிய ஆள் கிடையாது. அவர் ஏற்கனவே வந்து வழக்குகளை பார்த்தவர் தான். சிறை அனுபவம் அவருக்கு ஏற்கனவே இருக்குது. ஆனால் இந்த தமிழக அரசினுடைய இந்த கைது நடவடிக்கை, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கைது நடவடிக்கை என்பது அவரு எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு ஃபார்மாலிட்டியா வந்து ஒரு பெயில் போடுவோமே அப்படிங்கிற நிலைமையில தான், ஒரு லீகல் நடவடிக்கையாக தான் அவருடைய நடவடிக்கை இருந்திருக்கும். ஆனா இது ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கையாக தான், அவரை தனிப்பட்ட முறையில வந்து பயமுறுத்தும் நடவடிக்கையாகவும் அவருடைய அரசியல் வேகத்தை வந்து குறைப்பதற்காகவும் தான் இந்த தமிழக அரசு இந்த கைது நடவடிக்கையை எடுத்து மற்றவர்களை இவரை காண்பித்து திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற வேகமாக செயல்படக்கூடிய மற்ற தலகர்த்தர்களை ஒரு அச்சுறுத்தும் நடவடிக்கையாக இதை செய்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த அரசியல் பார்வையாளருடைய இந்த பகுதி கருத்தா இருக்குது. இதுல இப்ப அந்த பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தர் மீது கூட்டு பாலியல் வன்கொடுமை புகார் இருக்கு, அதை மடைமாற்றம் செய்யறதுக்காக தான் இந்த கைது நடக்குதுங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுது. அவரை ஏன் கைது பண்ணல, இவரை இவ்வளவு வேகமா கைது பண்றாங்களே விஷயம் அப்படிங்கிற விஷயமும் பார்க்கப்படுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? உண்மை, இது களத்துல வந்து நீங்க முன்வைத்த கேள்வி வந்து களத்துல வந்து எல்லாராலும் வந்து வெளிப்படையாக பேச முடியாவிட்டாலும் பரவலா பேசப்படுவது உண்மையாகத்தான் உள்ளது. ஏனென்றால் திருவைகுண்டம் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய சரவணன், அவர் மீது வந்து அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண்ணே வந்து உங்க பேரை சொல்லிதான் வந்து என்னைய கார்ல கடத்திட்டு போய் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படையா மீடியாக்கள் முன்பாக வெளிப்படையா பேட்டிகள் கொடுத்து அவங்க வெளிப்படையா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி இவ்வளவு பட்டவர் தரமாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தும் கூட வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய காவல்துறை என்பது திருவைகுண்டம் சட்டப்பேரவை உறுப்பினர் சரவணன் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் தீவிரப்படுத்தவில்லை. அதே நேரத்தில் அந்த விஷயத்தை மழுங்கடிக்கும் ஒரு வகையாகவும் இந்த விஷயத்தை வந்து பார்க்கலாம் என்பது களத்தில் உண்மையாகத்தான் உள்ளது. இதை அடுத்து அங்க இருக்கக்கூடிய திமுக என்ன நிலைப்பாட்டை எடுக்க போகிறது? மாவட்ட நிர்வாகம் சார்பாகவோ அல்லது தமிழக தலைமையோ என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்க போகிறது? தூத்துக்குடி தெற்கு மாவட்டத்துல வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்ட தகவல் பரவியதுமே வந்து தொண்டர்கள் வந்து மிகவும் வந்து ஒரு உணர்ச்சி வயப்பட்டு இந்த கைது நடவடிக்கையை வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய வகையில வந்து எல்லாருமே வந்து திரண்டு இப்ப வந்து தூத்துக்குடிக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். முக்கிய பிரமுகர்கள்லாம் கட்சியினுடைய தலைமையினுடைய உத்தரவுக்காக எதிர்நோக்கி அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை இதற்கு எந்த விதமான ரியாக்ஷன் கொடுக்க போகிறார்கள், தொண்டர்களுக்கு என்ன வழிகாட்டுதல் கொடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்து இந்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரொம்ப நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.